வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தாவேக அரசாங்கம் 100 நாள் ஆயிடுச்சுன்னா மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா? இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. அவருக்கு இன்னும் நம்ம டைம் கொடுக்கணும். அவரோட மினிஸ்டர்ஸ் இப்போ யாருமே இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி அவரோட கட்சியிலேயே என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றத அவரை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு திராவிடம்ன்றத மீறி இப்போ தமிழ்னு ஒன்று இவர் வந்திருக்காரு. பட் சீமான் வந்து எவ்வளவோ முன்னெடுத்து நிறைய இயர்ஸ் அவர் வந்திருந்தாலும் அவர் மேலே ஒரு பிளாக் மார்க் இன்னும் மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன மாதிரியான பிளாக் மார்க் சீமான் கிட்ட பிளாக் மார்க்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு. நான் இந்த வாட்டி அவருக்கு தான் ஓட் போட்டேன். பட் என்ன சொல்ல வராங்கன்னா அவரோட பசங்களே வந்து வெளிநாட்டுல தான் படிக்கிறாங்க. அவருக்கு ஆக்சுவலா அவங்க பசங்களே இல்லைன்னு சொல்றாங்க. பட் நம்ம கேள்விப்பட்டது அந்த மாதிரி. சீமான் மீது அவதூறு மட்டுமே வைக்கிறாங்க. அவதூறு பரப்பியே அவருடைய வாக்கு சேதத்தை குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பாருங்க? அதுதான் சொல்றேன் இல்லைங்களா. இன்னும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் தேவைன்றதை இன்னும் புரிஞ்சிக்கல. நான் வந்து இந்த வாட்டியும் நாம் தமிழர் தான் போட்டேன். லாஸ்ட் டைம் நான் என்டிகேக்கு தான் போட்டேன். பட் அந்த புரிதல் வந்து இன்னும் யார்கிட்டயும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 15 வருடமா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஆமா அவர் வந்து கொடுக்காத அங்கீகாரம் 2 வருடத்துல இவர் கொடுத்த இல்லையே. லாஸ்ட் டைம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களே 8% வந்தது இல்ல. இப்போ இந்த வாட்டி வந்து விஜயோட அந்த ஃபேம் தான், அவரோட ஸ்கிரீன் ஃபேம் வச்சு அவரு ஜெயிச்சிட்டாரு. அவ்வளவுதான். தேசியம் வந்து திரைக்கவர்ச்சி கிட்ட தோந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்க இப்போ டிவிக்கு ஜெயிச்சது காரணமே ஃபுல்லா ஜென்சி தான். ஓகேங்களா. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 8% எடுத்து இருக்கும் போது எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க ஓட் பண்ணி 8% வந்தாரு. பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்ததுனால அந்த ஒரு ஜென்சி இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன் சீமான் மேல அந்த ஒரு நம்பிக்கை வரலன்னா அதுதான் தெரியல. ஒண்ணுமே தெரியல. பேசவே இல்லை. ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆமா, பேசி அவருக்கு ஆட்சிக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு பேசி இப்ப அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து அவர் வந்து விழல. அவர் வந்து அவர் ஒரு ஸ்டெப் பேக் தான். இந்த ஒரு 5 இயர்ஸ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு என்டிகேக்கு சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. தாவேக அரசாங்கம் 100 நாள் ஆயிடுச்சுன்னா மாற்றமா தெரியுதா ஏமாற்றமா? இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. அவருக்கு இன்னும் நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு இந்த ஃபீல்டு புதுசுன்றதுனால அவர் இன்னும் லேர்ன் பண்ணணும். அவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சில இன்னும் கத்துக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த கட்சிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு, மாத்திக்கோங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவரோட மினிஸ்டர்ஸ் இப்போ யாருமே இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி அவரோட கட்சியிலேயே என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றத அவரை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இப்போ ஜெயலலிதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த பீரியட்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட எம்எல்ஏஸ்லாம் எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு டேலண்டடுன்றது நமக்கு தெரிய வந்தது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணணும்னா எல்லாரோட பவரும் இவரு ஹேண்டில் பண்ணி இவரோட கண்ட்ரோல் எல்லாமே வச்சுக்கணும். இவரோட கண்ட்ரோலை மீறி யாரும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சிஎம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஜெயலலிதா மேடம் எப்படி ரூல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் இவர் கையில இருக்கணும். இப்போ லா அண்ட் ஆர்டர் ஜெயலலிதா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரே இருக்காது. இந்த மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஏஓலாம் ஆபீசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடந்திருக்கு. இந்த மணல் திருட்டு கொலையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டவங்களையே டிஎம்கேவோட பொலிட்டிஷியன் பார்ட்டி டீமே வந்து பாத்தீங்கன்னா மர்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நியூஸ்ல இருக்கு. இது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தது இல்லை. ஏன்னா பவர் வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்தது. அந்த மாதிரி பவர் வந்து இவர் எடுத்துக்கணும். அதுக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அனுபவம் வேணும், இன்னும் வேணும். இது வந்து ஒரு டிஎம்கே, அதாவது திராவிடம்ன்றத மீறி தமிழ்னு ஒன்று இவர் வந்திருக்காரு. பட் சீமான் வந்து எவ்வளவோ முன்னெடுத்து நிறைய இயர்ஸ் அவர் வந்திருந்தாலும் அவர் மேல ஒரு பிளாக் மார்க் இன்னும் மக்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால சீமான் கிட்ட பிளாக் மார்க்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு. நான் இந்த வாட்டி அவருக்கு தான் ஓட் போட்டேன். பட் என்ன சொல்ல வராங்கன்னா அவரோட பசங்களே வந்து வெளிநாட்டுல தான் படிக்கிறாங்க. அவருக்கு ஆக்சுவலா அவங்க பசங்களே இல்லைன்னு சொல்றாங்க. பட் நம்ம கேள்விப்பட்டது அந்த மாதிரி. எனக்கு இன்னும் இன்டெப்தாவும் நமக்கு தெரியாது. சீமான் மீது அவதூறு மட்டுமே வைக்கிறாங்க. அவதூறு பரப்பியே அவருடைய வாக்கு சேதத்தை குறைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி பாருங்க?
இல்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தேசியம் தான். நான் வந்து தாவேக்காவோட சப்போர்ட்டரும் கிடையாது. பட் நமக்கு ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இல்லாம டிவிகே வந்திருக்காங்க, என்டிகே வந்திருக்கலாம். பட் இன்னும் அவரோட இந்த இந்த அரசியலுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் பேசிட்டாரு. யாரு? சீமான் அவர்கள் வந்து ஆமா ஆடு மாடு கொடுத்து மனிதர்கள் கொடுத்து இல்ல அவர் எல்லாமே எல்லாத்தையும் எல்லாமே அவர் பேசிட்டு அவர் அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல நல்லா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசி முடிச்சிட்டேன், தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிட்டேன், பேச எதுவும் இல்ல. ஆக்சுவலா அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, இன்னும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் தேவைன்றதை இன்னும் புரிஞ்சுக்கல. நான் வந்து இந்த வாட்டியும் நாம் தமிழர் தான் போட்டேன், லாஸ்ட் டைம் நான் என்டிகேக்கு தான் போட்டேன். பட் அந்த புரிதல் வந்து இன்னும் யார்கிட்டயும் வரலன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 15 வருடமா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஆமா ஆமா அவர் அவர் வந்து கொடுக்காத அங்கீகாரம் 2 வருடத்துல இவர் கொடுத்த இல்லையே, லாஸ்ட் டைம் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களே 8% வந்தது இல்ல. இப்போ இந்த வாட்டி வந்து விஜயோட அந்த ஃபேம் தான், அவரோட ஸ்கிரீன் ஃபேம் வச்சு அவரு ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். தேசிய வந்து திரைக்கவர்ச்சி கிட்ட தோந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்க இப்போ டிவிக்கு ஜெயிச்சது காரணமே ஃபுல்லா ஜென்சி தான், ஓகேங்களா. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் 8% எடுத்திருக்கும் போது எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அவங்க ஓட் பண்ணி 8% வந்தாரு. பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்ததுனால அந்த ஒரு ஜென்சி இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஏன் ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் போட்டிருக்காங்க. ஏன் சீமான் மேல அந்த ஒரு நம்பிக்கை வரலன்னா அதுதான் தெரியல. வந்திருக்கணும். பட் இந்த ஒரு இப்போ என்ன சொல்றது, இது அவருக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கொள்கை அரசியலும் ஒரு விஷயமே கிடையாது, கொள்கை அரசியலும் பேசாதீங்க, ஒண்ணுமே பேசினாலும் இல்ல அவங்களுக்கு அது தெரியாம பேசுறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே தெரியல, பேசவே இல்லை, ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆமா பேசி பேசி அவருக்கு ஆட்சிக்கு வரல அப்படின்ற மாதிரி ஒரு பேசி இப்ப அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து அவர் வந்து விழல, அவர் வந்து இது அவர் ஒரு ஸ்டெப் பேக் தான். இந்த ஒரு 5 இயர்ஸ் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு என்டிகேக்கு சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஈவன் இஃப் இன் கேஸ் விஜய் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா என்டிகேக்கு சப்போர்ட் ஆயிடும், கண்டிப்பா வரும். ரீசன் என்னன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா கடலூர்லன்னு நினைக்கிறேன், அங்க ஒரு சிப்காட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பால் குடிக்கிற குழந்தையோட பிறந்த குழந்தை தாய்மார்கள் பால் கொடுக்குறாங்க, அந்த குழந்தைக்கு கேன்சரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா, நான் சொல்லல, அந்த டேட்டா சொல்லுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அகேன்ஸ்டா இருக்குன்றது அவர் எவ்வளவோ சொல்லிட்டாரு. பட் அங்க இருக்கிற மக்களுக்கு தான் சீமான் பேசுறது புரியும், சென்னையில இருக்கிறவங்களுக்கு சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடுன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். அந்த விஷயம் அவர் சொல்றத கேட்டு பஞ்சாப்ல வந்து அது சட்டத்தையே போட்டுட்டாங்க. ஆமா கரெக்ட். மரம் வெட்டினா 10 மரம் நடுன்னு சட்டம் வந்துருச்சு. கரெக்ட். ஆமா. ஆனா தமிழ்நாட்டுல இவரோட அரசு ஏன் புரியல? அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் அந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் விஜய்க்கே புரியும், அவரோட ஃபாலோவர்ஸான ஓட் போட்ட எல்லாருக்கும் இதுக்கப்புறமா தான் புரியும். பட் இன்னும் அவங்க யாரும் புரிஞ்சுக்கல. அது நமக்கு வந்து ஒரு கஷ்டம்தான். பட் இது மாறும். இது தமிழ் தேசியம் ஆல்ரெடி வளர்ந்துடுச்சு, தமிழ் தேசியம் எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு வாட்டி ஏன் ஒரு செட் பேக் ஆயிடுச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட ஃபேம் தான், அவரை அந்த ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு இதுல தான். மற்றபடி விஜய்க்குன்னு அவரோட வேல்யூ எதுவுமே கிடையாது பொலிட்டிக்கலா. தமிழ் தாழ் வாழ்த்து இப்ப தமிழ் தேசியம் தான் வச்சிருக்காரு. ஆனா தமிழ் தாழ் வாழ்த்து புரியல, விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் தான் வச்சிருக்காரு கொள்கையா, தமிழ் தேசியம் ரிலேட்டடா. ஆமா, இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டிகேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஏன் தமிழ்நாட்டு பஸ்ல வந்து அரசு பேருந்து இதுவும் போட்டிருக்கீங்க, தமிழ்நாடு அரசு தானே போடணும்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க. இப்போ அது வந்து டிவிகே ஆட்சியில விஜய் இதுல தமிழ்நாடு அரசு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில 2-3 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட இதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் தாழ் வாழ்த்து பாடல் வந்து இப்போ பின்னோக்கி போயிட்டு இருக்கு, 2வது இடம் 3வது இடம் போயிட்டு இருக்கு. ஆனா தீர்மானம் போட்டுட்டாங்க, தீர்மானம் போட்டுமே கிறிஸ்துவ பாடல் முன்னாடி போகுது, மற்ற பாடல்லாம் தமிழ் தாழ் வாழ்த்து பின்னாடி போகுது. எப்படி இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன் சொல்றேன், இது வரைக்கும் எந்த ஒரு ஹிந்துவுமே அது சொன்னது இல்லை. அவரு வந்து இது வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த மதத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதனோட பிரதிபலிப்பு தான் அந்த மரிய வில்சன். அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. நமக்கு அந்த மாதிரி எதுவும் திணிக்கப்படல. RSS இதேதான் கையில் எடுத்துக்கிறாங்க. ஆமா, இதே மாதிரி பண்றாங்களே. இல்ல RSS அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அது ஏன் தனி டிபார்ட்மெண்ட் சொல்ல வரேன்னா அவங்களோட மோட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதம் அப்படின்றதான் ஒன்று பார்ப்பாங்க.
ஓகேங்களா. அவங்க வந்து சனாதனம்ன்ற ரிலேட்டடாக போவாங்க. நம்ம அது வந்து அது ஒரு டிபேட்டாக தான் போகும். சனாதனம் என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்றாரு. யாரு ஸ்டாலின் பையன் சொல்றாரு. அவருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது. அது புரிஞ்சுக்கிட்டு டிவிகேல இருக்கிற ஒரு இஸ்லாமியரும் என்ன சொல்றாருன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. நிறைய விஷயம் இருக்குங்க. சொல்லியிருக்காருன்னா பைபிள் படிச்சா அந்த வசனத்தாலதான் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அது கிறிஸ்டியன்ஸோட மென்டாலிட்டியே இதுதான். ஸோ இப்போ கூட நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருப்பான்னா, கிறிஸ்துவ மதம் தமிழ்நாட்டுக்கு வந்ததே மதத்தை பரப்பணும் தான். அது இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா, சிஎம் வந்து கிறிஸ்டினா இருந்துகிட்டு அவரோட அசம்பிளி மெம்பர்ஸும் கிறிஸ்டினா இருக்காங்க. இது வந்து அவர் வந்து ஒரு மத சார்பற்ற, அதாவது பிறப்புக்கு எல்லா உயிருக்குன்றாங்க. இதை நான் பான் கிறிஸ்டியன் போது நீ எப்படி பிறப்புக்கு எல்லா உயிருக்கும்ன்றது ஒரு கான்செப்டே ஃபெயிலியர் ஆகுது. அப்துல் கலாம் இஸ்லாமியர் தான், பட் அவர் எந்த ஒரு இடத்துலயும் இஸ்லாமியத்தை முன் வைக்கவே இல்லை. அவர் ஒரு தமிழன்றதை தான் முன் வச்சிருக்காரு. நீங்க யூஎன்ல போனீங்கனாலே அங்கேயே உங்களுக்கு தெரியும் அவர் தமிழை தான் முன் வைக்கிறாரு. அவர் ஈவன் இன்க்ளூடிங் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நான் ராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்டோரி கத்துக்கிட்டேன், அர்ஜுனா சி எவ்ரி அதை வந்து ஏன் இவனுங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம பேச போனா பொலிட்டிக்கலாவும் இருக்கும், ரிலீஜியஸாவும் இருக்கும். பட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் பப்ளிக் சர்வீஸ்ன்றது காமராஜர் பண்ண மாதிரி நம்ம பண்ணணும். அவரு டேம் இப்போ விஜய் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, விஜய் வந்து எதனா சாதிச்சாரான்னு. இப்போ அவர் டேம் கட்டணும். இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா காமராஜரே முன்னெடுத்து நடத்துறாரு. ஃபர்ஸ்ட் காமராஜர்னு சொல்றாரு, அம்பேத்கர்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இந்த 5 இயர்ஸ்ல அவர் ஒரு 3-4 டேம் கட்டிட்டாருன்னா நெக்ஸ்ட் இயர் அவர் கண்டினியூ ஆயிடுவாரு, சொல்லவே வேணாம். ஏன்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி தமிழ் பற்றாக்குறையா, தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு. இப்போ ஆல்ரெடி மேகதாதுல வந்து அணை கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பொலிட்டிக்கலா ஒரு லீடர்ஷிப்பான ஸ்கில்ல ஜெயலலிதா மேடம் வந்து பாத்தீங்கன்னா she has also have flaws. அவங்க கிட்டயும் குறைகள் இருக்கு. பட் அவங்க கிட்ட அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவும் ஹேண்டில் பண்ற லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்தது. தேர் ஸ்டாலின் ஹேஸ் ஃபெயில்டு. உதயநிதி துளி கூட வரமாட்டாரு. இது நான் ஏன் அவர்கிட்ட சொல்றேன்னா, அந்த லீடர்ஷிப் ஸ்கில் வேணும். நீங்க எங்க வேணாலும் போங்க, அது அவர் கத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் கத்துக்கணும். அது அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல எஜுகேஷனல் பர்சன்ஸை வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இறையன்பு வச்சிருந்தாரு. இறையன்பு காஞ்சிபுரம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. அவரு வெல் எஜுகேட்டட் சூப்பர் மேன். அவர் இறையன்பு அவரை வந்து அவரு ரைட் ஹேண்டா யூஸ் பண்ணாரு ஸ்டாலின். அந்த மாதிரி எஜுகேட்டடான ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு பர்சனை விஜய் அவர் பக்கத்துல ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா வச்சுக்கணும்ன்றது கருத்து.